Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கமீஸ் neckline தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப எலிகென்ட்டா எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு நான் காட்றேன். சோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ போய் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழ இருக்க thumbs up பட்டனையும் click பண்ணுங்க. உடனே கூட அப்டேட்டுக்கு என் Instagram பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரொம்ப அழகான neckline-ஐ எப்படி சிம்பிளா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். So இந்த neckline ரெடி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா கமீஸோட front part-ஐ நான் இந்த மாதிரி நீட்டா லே பண்ணிருக்கேன். So இது கமீஸோட neck part single fold பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம neckline வந்து draw பண்ண போறோம். So இந்த neckline-ஓட width நான் first மார்க் பண்ண போறேன். So complete shoulder மார்க் பண்றேன். Complete shoulder வந்து பாத்தீங்கன்னா like 6 ல இருந்து 7 inches உங்களுக்கு எவ்வளவு neckline shoulder வேணுமோ அத வெச்சுக்குங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா neckline width வந்து 2.5 நான் கொடுக்கிறேன். So இங்க இருந்து neckline ஓட depth எடுக்க போறோம். So neckline depth கூட it's absolutely depends upon you. உங்களுக்கு எவ்வளவு neckline depth வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். So நான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 6 inches வரைக்கும் வைக்கிறேன். 6 inches வெச்சிட்டு அங்க இருந்து ஒரு 1 inch மேல தூக்கி just நான் மார்க் பண்றேன். So complete neckline ஓட depth 6 inch அதுல இருந்து ஒரு 1 inch மேல தூக்கி மார்க் பண்ணி இந்த neckline வந்து ஒரு rectangle shape-ல நம்ம draw பண்றோம். மேல இருந்து ஒரு லைன் அதே மாதிரி சைடுல இந்த லைனை வந்து folded edge-ல இப்படி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ 1 inch-க்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த 1 inch லைனுக்கும் ஒரு சின்னதா மார்க் பண்ணி ஒரு லைன் மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். So இது ரொம்ப beginners பார்க்கறாங்களா இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நீட்டா புரியும் because very easy step by step நான் கொண்டு போறதுனால கண்டிப்பா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே. So கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன V மாதிரி கொடுத்திருக்கேன். அந்த ஒரு U அத கண்டினியூ ஆகுற மாதிரி ஒரு V கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்க நார்மலா உங்க arm hole like உங்களோட upper body உங்கள chest waist எல்லா மெஷர்மென்ட்டும் மார்க் பண்ணி இந்த கமீஸை நீங்க ரெடி பண்ணிரலாம். ரெடி பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்க அந்த neckline-ஐ இப்போ நான் இதல கட் பண்ணி எடுக்கிறேன். சோ டக்குன்னு ஒரு neckline பண்ணனும் என்ன neckline பண்றதுன்னு புரியலனா கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இந்த neckline-ஐ வந்து நான் ஒரு கோட்டாபட்டி லேஸ் கொடுத்து நான் finish பண்ண போறேன். கோட்டாபட்டி is a very beautiful lace. ரொம்ப அழகான லேஸ் அது. அந்த லேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் एक्चुअली. உங்களுக்கு வந்து Amazon லிங்க் நான் கீழ description box-ல ஷேர் பண்றேன். சோ நான் Amazon-ல தான் நான் வாங்குனேன். சோ இப்போ ஒரு lengthy பட்டி பீஸ்மா எடுத்துர்க்கேன். ஒரு 12 ல இருந்து 13 inch வரைக்கும் இருக்கலாம். அதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 3.5 inch. ஓகே. So இப்போ இந்த பட்டி பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஒரு 1 inch-ல இருந்து 1.5 inch வரைக்கும் விட்டு இந்த மாதிரி cross line நான் draw பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த பட்டியோட லெந்த் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இந்த டிசைன் விசிபிளா தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கோட லெந்த் இருக்கலாம். சோ இதுதான் கோட்டாபட்டி லேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேஸ். இந்த லேஸை வந்து இந்த cross piece லைன் மேல அந்த cross லைன் மேல வச்சு எப்படி தைக்கிறதா இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போடணும். சோ இது ஒரு thin lace தான் பட் இது ரெண்டு சைடும் தைச்சா மட்டும் தான் இது பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே. ரெண்டு சைடும் இந்த மாதிரி தைச்சு இத கம்ப்ளீட்டா நம்ம finish பண்றோம். சோ கோட்டாபட்டி லேஸ் வச்சிருக்க எந்த வர்க்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அது அந்த லேஸோட மேஜிக்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒருவேளை உங்களுக்கு கோட்டாபட்டி லேஸ் உங்களுக்கு கிடைச்சதுனா கண்டிப்பா வாங்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனா இருக்கும். பட் அத வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். So once வந்து இந்த strip of fabric ரெடி பண்ண பிறகு இது ஒரு single fold பண்ணி mid point எடுத்து இங்க ஒரு சின்ன V cut மாதிரி கொடுக்க போறோம். சோ ஜன்னதா ஒரு V மாதிரி மார்க் பண்ணி அதுக்குள்ள நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. இதோட எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே கோட்டாபட்டி லேஸே வச்சு நான் finish பண்ண போறேன். சோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழ description box-ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ இந்த கோட்டாபட்டி லேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு triangle shape-ல இருக்க ஒரு கோட்டாபட்டி லேஸ். So இந்த கோட்டாபட்டி லேஸோட triangle piece வந்து நம்ம துணியோட pretty side மேல வர மாதிரி வச்சு இத நம்ம மேல இருந்து stitch பண்ணி இத நம்ம finish பண்ண போறோம். ஓகே. சோ மேல இருந்து இதுக்கு மேல இந்த மாதிரி
வச்சு நான் இதை ஸ்ட்ரிச் பண்ணி காட்டுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை வாங்க பாருங்கள். நான் இந்த மாதிரி இருக்க நிறைய கோட்டாப்பட்டி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் டிசைன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி இதுக்கு மேலே தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் கிளாஸஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஆஃப்லைன் கிளாஸஸ் கூட இப்போ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கனெக்டடாக இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பட்டியை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டியோட சென்டர் பீஸ் வந்து நம்ம கமீஸோட சென்டரோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த நெக்லைனுக்கு சின்னதாக ஒரு வீ கொடுத்தோம் இல்லையா, அந்த வீயை வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது வந்து கமீஸோட ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். கமீஸோட ராங் சைடில் இந்த நெக்கோட ப்ரிட்டி சைட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீ இருக்கு இல்லையா, அந்த வீ பார்ட் மட்டும் இப்போ நம்ம இதை தைச்சு இதில் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன நாச் பண்ணி இது நம்ம துணியோட ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ண பிறகு நம்ம கோட்டாப்பட்டி லேஸோட அந்த ட்ரையாங்கிள் பீஸை ஜஸ்ட் ஒரு சின்ன மடிப்பு, ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எட்ஜை வந்து துணிக்கு உள்ளே அனுப்பி நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரா எட்ஜை நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வெளியே பாப் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த பாயிண்ட் டிப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சு இதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு டர்ன்லேயும் ஒரு சின்னதாக நாச் பண்ணி கரெக்டாக இதை தைச்சு இதை நம்ம 3 கார்னர்ஸையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம நெக்லைனோட ரா எட்ஜை க்ராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி ஒரு க்ராஸ் பீஸ், பயஸ் பீஸ், அந்த பயஸ் பீஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனோட ரா எட்ஜ் கூட இந்த பயஸ் பீஸ் ரா எட்ஜ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் தைச்சு முடித்த பிறகு இதே மாதிரி இன்னொரு ஹாஃபையும் ஒரு பயஸை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த நெக்லைனை நீங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை எப்படி ஒரு கமீஸில் போட் நெக்கில் வச்சு தைக்கிறத நான் ரொம்ப தெளிவாக காட்டியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து அந்த கேன்வஸோட லிங்க் நான் ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து சின்ன சின்னதாக நாச்சஸ் கட் பண்ணி இந்த பயஸ் பீஸை துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணுறோம். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழகாக நீட்டாக அழகாக டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதை நீட்டாக டக்கின் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி முடித்த பிறகு இதை துணியோட ராங் சைடுக்கு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டோன்னா நம்ம நெக்லைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை நீட்டாக தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான நெக்லைன் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சிம்பிளான பிளெயின் கலர் டிசைனையும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time with a different kind of video. Till then, take care. Bye bye.